ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சாம்பார் தான் எப்படி பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சாம்பார் எல்லாருக்குமே தெரியுமா? நீங்கள் வீடியோவில் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியுமான்னு நினைக்காதீங்க. நம்ம எல்லா வகையான காய்கறி போட்டோன்னா சாம்பார் வந்து நல்லா அட்டகாசமாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். நம்ம எப்படி சாம்பார் பண்ண போகிறோன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கிடுவோம். அதில் வந்து இன்றைக்கி காய்கறியெல்லாம் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேரட் ஒன்று எடுத்து நல்லா பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு, ரெண்டாவது ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து தோல் நீக்கிட்டு கட் பண்ணிவிட்டு, புடலங்காய், கத்திரிக்காய், நெக்ஸ்ட்டு வந்து இது கூட வந்து வெள்ளரிக்காய் கட் பண்ணி போட்டிருக்கு. வெள்ளரிக்காய் போட்டால் எங்கள் மாமியார் சொல்லுவாங்க சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இது கூட வந்து சீனியா வரைக்கும் இருந்துன்னா போடலாம். இன்றைக்கி வந்து பீன்ஸ் தான் இருந்துச்சு, அதனால் பீன்ஸ் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து பூசணிக்காய் போடணும். சாம்பார் அப்போ தான் நல்லா குறுகுறுன்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். காய்கறியெல்லாம் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணி நம்ம பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி குக்கரில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். குக்கரில் வந்து ஒரு கப் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கு. அதை பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். ஒரு 2-3 டைம் வந்து பருப்பை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை வடிகட்டிட்டு, இது கூட வந்து நம்ம என்னெல்லாம் சேர்க்க போகிறோன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். தண்ணியை வடிகட்டினதுக்கப்புறம் வந்து வெள்ளை பூண்டு வந்து உடச்சி நம்ம ஒன்று சேர்த்துக்கலாம். இது கூட உள்ளி, தக்காளி, பச்சை மிளகா 3 தனியாக கட் பண்ணி வச்சுருக்கு. அதை வந்து ஃபஸ்ட்டு பருப்போட சேர்த்தாச்சு. நம்ம காய்கறி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பருப்பு கூட நம்ம எல்லாம் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த காய்கறி மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நம்ம ப்ரெஷர் குக்கரில் வந்து மூடி போட்டு ஒரு 4 இல்லைன்னா ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னா நல்லா பருப்பும் காய்கறியும் நல்லா வெந்துடும். ப்ரெஷர் குக்கர் வந்து அந்த ஏர் வந்து போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா காய்கறியும் பருப்பும் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்தாலே தெரியும். இதை வந்து மத்தோ இல்லைன்னா நல்லா கரண்டி வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்தோன்னா காயெல்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா குறுகுறுன்னு வந்துடும். இது கூட வந்து நம்ம வந்து கடையில் வாங்கின சக்தி சாம்பார் பொடி நம்ம எடுத்து சாம்பாரை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு கூட தேவையான அளவு உப்பு நம்ம போட்டு நல்லா தேவைக்கேற்ப தண்ணியை ஊற்றி நம்ம கொதிக்க வைக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்றைக்கி பருப்பும் காய்கறியும் நிறைய இருக்கறனால ஒரு அரை பாக்கெட் வந்து நம்ம சக்தி மசாலா வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பொடி போட்டுக்கலாம். இதை வந்து கொதிக்க வச்சுக்கிடலாம். அந்த டைமில் வந்து கொதித்து வர டைமில் வந்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுடுங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டு, ஒரு கரண்டி வந்து நம்ம கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு வத்தல் போட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டு நம்ம கொதித்து பச்சை வாசனை போகுக்கு வந்து அடுப்பில் வச்சுருக்கோம். அது கூட வந்து நம்ம தாளிப்பை ஊற்றிக்கலாம். மேலாட்ட வந்து மல்லி இலையை போட்டுக்கலாம். இந்த சாம்பார் இட்லி, தோசைக்கு நல்லாயிருக்கும். பொங்கல் சாப்பிடக்கு. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்.